உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பிரானுடைய உபதேச குறிப்புகள் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் எடுக்க 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 குறையாத அமுத சுரபியாக அந்த உரைநடை பகுதி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறதான் அவரோட உரைநடையோட சிறப்பு, சுவாரஸ்யம் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இன்றைக்கி அவர் பலவிதமான ஆசாரங்களை பற்றி சொல்கிறார். ஆசாரமாக இருக்கேன், மடியாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் சொல்லுகின்ற அந்த ஆசாரம் என்பது பிரிவினையை உருவாக்குவதாக இருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? பயணிக்கலாம் முதல்ல வள்ளல் பிரானோட உரைநடையில். தயவை விருத்தி செய்வதற்கு தடையாயிருப்பன சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள். அவையாவன ஜாதி ஆசாரம், குலாசாரம், ஆசிரம ஆசாரம், லோகாசாரம், தேசாசாரம், கிரியாசாரம், சமயாசாரம், மதாசாரம், மரபாசாரம், கலாச்சாரம், சாதனாசாரம், அந்தாசாரம், சாஸ்திராசாரம் முதலிய ஆசாரங்கள். ஆதலால் மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் மேற்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி முத்திகளை பெறக்கூடுமே அல்லது இல்லாவிடில் கூடாது. தயவை விருத்தி செய்வதற்கு 2 முக்கியமான தடை இருக்கு அப்படின்னு வள்ளல் பிரான் ஆரம்பிக்கிறார். அந்த 2 முக்கியமான தடைகளுக்குள்ள இத்தனை விதமான ஆசாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் விரித்து சொல்லும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்குது. ஏன்னா நாம் எல்லாம் நம்முடைய பண்பாடு, பழக்க வழக்கம், நம்முடைய இயல்பு அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பலவற்றுக்குள் இவ்வளவு பிரிவினைகள் இருக்கா, இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா, இவ்வளவு எதேச்சாதிகாரங்கள் இருக்கா, இவ்வளவு மற்றவர்களே அடிமையாக நினைக்கக்கூடிய அந்த மனோபாவம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாமையே நாம் இதையெல்லாம் ஏற்றுட்ருக்கோங்கும் போது வள்ளல் பிரான் இதை நமக்கு தெளிவாக விளக்கி சொல்கிறார். அதை புரிந்து கொள்ளவாவது முதலில் முயற்சிக்க வேண்டும். ஏன்னா நடைமுறைப்படுத்துகிறோங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் தான், ஓ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தப்பு இல்லை, அப்போ நாம் இப்படி இருக்கக்கூடாதே, நாம் ஒரு முன்மாதிரியான மனிதராக இருக்க வேண்டுமே, அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா விட்டுறலாமே, ஒவ்வொன்றா விடுவதற்கு கூட ஒரு வாழ்நாள் போதாதே அப்படிங்கிற பல சிந்தனைகள் நமக்கு முதல்ல வரும். சிந்தனைகளை முதல்ல வர வச்சுப்போம், அப்புறம் அதை செயலில் காட்டுவோம். எல்லாம் தெளிந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்றால் அது மிகச்சிறப்பான நிலை. ஆனால் அந்த மாதிரி இருக்கின்ற ஆளுமைகள் மிக குறைவானவர்கள். பெரும்பான்மையானவர்கள் இந்த ஆசாரங்களோடு இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. அதுதான் வள்ளல் பிரானுடைய சிறப்பு. திரும்ப பாருங்க, தயவை விருத்தி செய்வதற்கு தடையாயிருப்பன சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள். சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு இந்த 2ம் தான் ஆசாரம் என்கின்ற பெயரில், நம்முடைய வாழ்வியலின் இயல்பு என்கின்ற பெயரில் பல கட்டுப்பாடுகளை, பல எதேச்சாதிகாரங்களை, பல ஏற்றத்தாழ்வுகளை, பல பிரிவினைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. உயர்வு தாழ்வு சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உயர்வு தாழ்வு சொல்வதே இந்த சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு என்பதை தான் வள்ளல் பிரான் இந்த பட்டியலில் சொல்கிறார். சரி, என்னென்ன விதமான ஆசாரங்கள் இருக்குங்கிறத அந்த காலத்திலேயே 19ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய வள்ளல் பிரான் உணர்ந்து இருக்காருங்கிறத பாருங்கள். அவையாவன ஜாதி ஆசாரம், குலாசாரம், ஆசிரம ஆசாரம், லோகாசாரம், தேசாசாரம், கிரியாசாரம், சமயாசாரம், மதாசாரம், மரபாசாரம், கலாச்சாரம், சாதனாசாரம், அந்தாசாரம், சாஸ்திராசாரம் முதலிய ஆசாரங்கள். தலை சுத்துதில்லை? ஆனால் உண்மையிலேயே நம்ம அத்தனை பேரும் இந்த மாதிரி ஆசாரங்களால் சிக்குண்டு கிடக்கிறோம். இதற்குள் கட்டுப்பட்டு கிடக்கிறோம், இதற்குள் கட்டப்பட்டு கிடக்கிறோம். கட்டுப்பட்டுங்கிறது கூட இல்லை, கட்டப்பட்டு கிடக்கிறோம், சிக்கலுக்குள் கிடக்கிறோம். இடியாப்ப சிக்கல்ங்கிறது இத்தனை ஆசாரங்கள், ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஆசாரம். பிறப்பால் வருகின்றது, படிப்பால் வருகின்றது, அல்லது செய்கின்ற தொழிலால் வருகின்றது, அல்லது வாழ்க்கை நிலையால் வருகின்றது, சிந்தனை ஓட்டத்தால் வருகின்றது, நாம் பின்பற்றுகின்ற அந்த சமய நெறியால் வருகின்றது என்று ஆயிரக்கணக்கான ஆசாரங்களுக்குள் நாம் சிக்கி கிடக்கிறோம். இடியாப்ப சிக்கலுக்குள் மாட்டி கிடக்கிறோம். இத்தனை ஆசாரங்களும் ஒரு தங்க கூண்டு, அந்த தங்க கூண்டுக்குள் நாம் சிக்கி கிடக்கிறோம் பறக்க இயலாமல். அது கூண்டு தங்கமாகவே இருக்கட்டுங்க, ஆனால் ஒரு உயிரினத்தை உள்ளே வச்சா அது சிறை தானே. அதே மாதிரி நாம் சிறைப்பட்டிருக்கிறோம் இத்தனை ஆசாரங்களுக்குள்.
இத்தனை ஆசாரத்தையும் நமக்கு எப்படி திணிச்சிருக்காங்க. இது எல்லாம் தங்க கூண்டு, அதுக்குள்ளே நீயாவே போய் உள்ளே உட்கார்ந்து பூட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி திணிக்கப்பட்டவை நம் மீது. அதைத்தான் ஒவ்வொன்றாக திறந்து விடுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அந்த பூட்டை திறந்து விட்டு நாம் அத்தனை பேரும் வானில் சிறகடித்து பறக்க வேண்டும். எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான சங்கிலியும் இல்லாமல், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் என்று நம்முடைய வள்ளல் பிரான் இத்தனை ஆசாரங்களை அடுக்கி இருக்கிறார். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பேச போனால் இந்த வாழ்க்கை போதாது. அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு ஆசாரத்துக்குள்ளும் ஆழ்கடல் போல் எல்லாமே பொதிந்திருக்கின்றன. ஆழ்கடலுக்குள் முத்து இருக்கும். ஆனால் இந்த ஆசாரங்கள் அத்தனைக்குள்ளும் சேரும் சகதியும் நிரம்பி இருக்கிறது என்பதைத்தான் வள்ளல் பிரான் வேதனையோடு பதிவு செய்கிறார். சரி, இதிலிருந்து மீண்டு வரணும்னா என்னங்கிற அந்த தெளிவையும் கொடுக்கணும்ல. இவ்வளோ இருக்குப்பா பிரச்சனையை மட்டுமே சொல்லிட்டு நகர்ந்து போவது வள்ளல் பிரானுடைய வழக்கம் இல்லை. அதனால் அவர் தீர்வை சொல்கிறார் பாருங்க. ஆதலால் மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால், இந்த சுத்த சிவ சத்திய ஞான ஆசாரம் ஒன்றுதான் இந்த பட்டியல் கொடுத்தார்ல, கிட்டத்தட்ட 12-13 வகையான ஆசாரங்கள், அது எல்லாவற்றையும் இல்லாமலாக்கக்கூடிய ஒற்றை ஆசாரம். ஏன்னா இந்த சுத்த சிவ சத்திய ஞான ஆசாரம் என்பது சுத்தமாக இருக்கும், சிவம் என்றாக இருக்கும், சத்தியமாக இருக்கும், ஞானமாக இருக்கும், சன்மார்க்கமாக இருக்கும், சமத்துவமாக இருக்கும். இவ்வளவையும் ஒன்றா சேர்த்த ஒரு உணர்வு தான் ஜீவகாருண்யம் அல்லது சத்திய சிவ சன்மார்க்கம் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். சன்மார்க்கம் என்பதற்குள் இத்தனை ஆசாரங்களையும் அழித்து விடக்கூடிய வெளிச்சம் இருக்கிறது. இத்தனை ஆசாரங்களையும் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய வெப்பம் இருக்கிறது. இத்தனை ஆசாரங்களையும் மேகமாக கருத்திருக்கின்ற ஆசாரங்களை தெளிவுபடுத்தக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கின்றது என்று ஆணித்தரமாக நம்பி செயல்படுத்தி நமக்கும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். நிறைவு செய்கின்ற அந்த கருத்து ரொம்ப முக்கியம். ஞான ஆசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் மேற்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி முத்திகளை பெறக்கூடுமே, அல்லது இல்லாவிடில் கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். பொது நோக்கம் வந்தால் அப்படிங்கிறாரு. எப்படி பொது நோக்கம் வரணும்னு சொல்கிறாரு? பிறப்பால் வருகின்ற பிரிவினை, சமயத்தால் வருகின்ற பிரிவினை, பழக்க வழக்கத்தால் வருகின்ற பிரிவினை, உணவால் வருகின்ற பிரிவினை, கல்வியால் வருகின்ற பிரிவினை, வேலையால் வருகின்ற பிரிவினை, தெரிந்து கொள்கின்ற கலையால் வருகின்ற பிரிவினை, இது அத்தனையும் இல்லாமல் பொது நோக்கம் வரும் என்றால் எப்போது? சத்திய சன்மார்க்க ஞான மார்க்கத்தை பின்பற்றும் போது பொது நோக்கம் வரும். பொது நோக்கம்னா என்ன அர்த்தம்? அதுதான் ரொம்ப முக்கியம். பொது நோக்கம்னா எல்லாமே பொதுமை, எல்லாரும் பொதுமை அப்படிங்கிற சமத்துவம். நானும் நீயும் ஒன்று தான்ப்பா, உடம்பால் வேறுபட்டு நிற்கிறோமே தவிர உனக்குள்ளும் அந்த ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ளும் அந்த ஜீவன் இருக்கிறது. உன்னாலும் கற்றுக்கொள்ள முடியும், என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். உன்னாலும் உழைக்க முடியும், என்னாலும் உழைக்க முடியும். எந்த விதத்திலும் நான் உயர்வு அல்ல, நீ தாழ்ச்சி அல்ல. எந்த விதத்திலும் நீ உயர்வும் அல்ல, நான் தாழ்ச்சியும் அல்ல என்ற பொது நோக்கத்தை மிக ஆணித்தரமாக வள்ளல் பிரான் இந்த பத்தியில் பதிவு செய்கிறார். அதற்கு ஒற்றை காரணி எது என்றால், பொது நோக்கம் கொண்டு வரக்கூடிய உலகத்தில் எல்லாரும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை காரணி சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞான மார்க்கம் ஒன்று மட்டும்தான் என்ற தெளிவை கொடுக்கிறார். 13:1 என்பது நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கின்ற கணக்கு. 13ஐ விட 1 உயர்ந்தது. கணக்கில் வேணால் 13 பெருசாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் சமூகத்தில் 13ஐ விட 13 மார்க்கத்தை விட ஒரே ஒரு சன்மார்க்கம் உயர்ந்தது என்கின்ற புதிய கணக்கை நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அந்த புதிய கணக்கை நம்முடைய வாழ்வியலாகவும் மாற்றிக்கொள்ளலாம், நம்முடைய கணக்காகவும் மாற்றிக்கொள்ளலாம், நம்முடைய இயல்பாகவும் மாற்றிக்கொள்ளலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.